ஹாய் மக்களே வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவர் தான் வாமன பெருமாள், உலகளந்த பெருமாள் அப்படின்னு இவருக்கு 2 பேர் இருக்குது. இவர் எதனால் தோன்றினார், இவருடைய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, வாமன பெருமாளுடைய கோவிலானது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்களா, உலகளந்த பெருமாள் அப்படிங்கிறவர் திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் திருக்கோவிலூரில் உலகை அளந்த பெருமாள் அப்படின்னு இவருக்கு பேர் இருக்குது. இவர் எப்படி வந்தார், எப்படி என்ன அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். திருவோண விரதத்தை பற்றி. அதாவது மகாபலியை வரவேற்கும் ஓணம் திருநாள் பண்டிகை இப்போ ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது தான் ஓணம் பண்டிகை. அதாவது கேரளாவில் திருவிழாக இது இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய தென்னிந்தியாவிலையும் பெரும்பாலான இடங்களில் இந்த பண்டிகை எல்லோரும் கொண்டாடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்களா, இந்த பண்டிகையை குறித்து பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டாலுமே வாமனராக வந்த மகாவிஷ்ணு தான் மகாபலி சக்கரவர்த்தியினோடு 3 அடி மண் கேட்டார். அவரது ஆணவத்தை அடக்கின நிகழ்வுகளில் ஒரு பகுதி தான் இந்த ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறாங்க. இது கேரளாவில் ரொம்ப விசேஷம். கேரளாவில் பார்த்தீங்களா, கேரளாவை ஆட்சி செய்த மகாபலி மன்னன் அந்த மக்களின் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலுமே பிரகலாதத்தின் வழிவந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு மகாவிஷ்ணுவின் மீது ஒரு பக்தி இருக்குது. அதே நேரம் அசுர குலத்திற்கே உரிய தேவர்களை அழிக்க வேண்டோம் அப்படிங்கிற கோபமும் அவர்கிட்ட இருந்தது. ஒரு முறை மிகப்பெரிய யாகம் ஒன்று நடத்தி மகாபலி முன் வந்தார். அந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு கேட்ட தானங்கள் எல்லாம் நான் வழங்குறேன் அப்படின்னு முடிவு செய்தார். இந்த யாகம் நிறைவு பெற்றால் இந்திரனின் பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனால அதனை தடுக்கிறதுக்காக, அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் மகாவிஷ்ணுவோட முறையிட்டாங்க. இதையடுத்து அவர் வாமனர் அப்படிங்கிற எண்ணம் குள்ள உருவம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி நடத்தி யாகத்துக்கு வந்தார். அவரிடம் மகாபலி மன்னன் என்ன தானம் வேண்டும் அப்படின்னு கேட்க, அதற்கு வாமன பெருமாளானது எனக்கு 3 அடி மண் கொடுத்தால் போதும் என்று அவர் கேட்டார். அதுக்கு வாமனின் குள்ளமான உருவத்தை கண்டு தங்களுக்கு 3 அடி போதுமா அப்படிங்கிற நகைப்புடன் அந்த மகாபலி சக்கரவர்த்தியானது கேட்டார். மகாபலி சக்கரவர்த்தி பின்னர் நீர் வார்த்து 3 அடி நிலத்தை வழங்க முன்வந்தார். அப்போது குள்ளமாக இருந்த வாமனன் தன்னுடைய உருவத்தை பெரியதாக்கி பூமிக்கும் வானுக்குமாக உயர்ந்து நின்றார். அதை பார்த்து உடனே அந்த மன்னன் வியப்படைந்தார். பின்னர் தன்னுடைய ஒரு அடியால் பூமியையும் 2வது அடியால் வானத்தையும் அளந்தார். இப்போது 3வது அடியை எங்கே வைக்க இடமில்லையே, எங்கே வைப்பது அப்படி என்று மகாவிஷ்ணு கேட்க, என்னுடைய தலையில் வையுங்கள் என்றார் மகாபலி சக்கரவர்த்தி. அதன்படியே தனது 3வது அடியை மகாபலியின் தலையில் வைத்த மகாவிஷ்ணு அவனை பாதாள உலகத்திற்கு தள்ளினார். அகந்தை அகன்ற மகாபலி விஷ்ணுவிடம், இறைவா, நான் ஆண்டுக்கு ஒரு முறை என்னுடைய மக்களை சந்திக்க அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு மகாபலியின் கோரிக்கை வாமனர் ஏற்றார். அதன்படியே இந்த திருவோண நாள் அன்னைக்கு மகாபலி மன்னனை வரவேற்கும் பொருட்டானது இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படுவதாக ஐதீகம். இந்த மகாபலி சக்கரவர்த்தியானது கேரளாவில் எழுந்தருள்கிறார் திருவோணத்தில் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த திருவோண திருநாள் கேரளத்தில் சிங்க மாதம், அதாவது எல்லாமே பொதுவாகவே சிங்க மாதம், சிம்ம மாதம்னு சொல்லுவா. இந்த சிங்க மாதம் அப்படின்னா அதாவது தமிழில் ஆவணி மாதம் அப்படிங்கிறது அர்த்தம். அஸ்த நட்சத்திரம் தொடங்கும் அன்று முதல் திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை. ஒவ்வொரு நாளுமே வீடுகள் முன்பு பெண்கள் அந்தந்த பூ கோலமிடுறது, அறுசுவை உணவுகள் பரிமாறுறது, ஆண்கள் பெண்களுடைய ஆட்டம் பாட்டம், இந்த விழாவானது கலைகூடும் கேரளாவில் இது ஒரு பகுதியாக நடைபெறும் படகு போட்டி மிகவும் பிரசித்த பெற்றது இந்த ஓணம் திருநாளில். மகாபலி யாரும் இல்லை, பிரகலாதனுடைய பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உலகை அளந்த பெருமாளானது திருக்கோவிலூரில் போய் கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு கால் பூமியிலும் ஒரு கால் ஆகாயத்திலையும் இருக்கிற மாதிரி நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. கேரளாவில் இருக்கக்கூடிய வாமன பெருமாளின் தரிசனம் என்னங்க, 10 அவதாரத்தில் இது ஒரு அவதாரம், தசவதாரத்தில் வாமன அவதாரமும் ஒன்று. பிரகலாதனுடைய அப்பாவை வதம் செய்வதற்காக நரசிம்ம அவதாரம், பிரகலாதனுடைய பேரன் தலைகணத்தை அடக்குவதற்காக வாமன அவதாரம் 5வது அவதாரம். 4ஆம் அவதாரம் நரசிம்மர், 5ஆம் அவதாரம் வாமன பெருமாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம கேட்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைபர்